welcome to my channel. My name is Pranita. Do you want to learn English? Subscribe my channel. யாராச்சும் உங்களோட இங்கிலீஷ் பேசுறாங்க, உங்களுக்கு அது புரியுது, ஆனா உங்களுக்கு பேச தெரியல. அதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க. என் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்ப உங்களால இங்கிலீஷ் கத்துக்க முடியும். இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு நினைக்காதீங்க. இங்கிலீஷ் வந்து just a language. ஆனா எப்ப வேணாலும் இங்கிலீஷ் கத்துக்கலாம். நீங்க இங்கிலீஷ் கத்துக்கணும்னா என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வீடியோஸ்ல மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இங்கிலீஷ் பேசணும்னா பிரசன்ட்ல இருக்கிறத பேசணுமா, பாஸ்ட்ல இருக்கிறத பேசணுமா, ஃபியூச்சர்ல இருக்கிறத பேசணுமா தெரிஞ்சுக்கணும். பிரசன்ட் நிகழ்காலம், பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலம், ஃபியூச்சர் அப்படின்னா எதிர்காலம். பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இது எப்படி ஒரு சென்டென்ஸ்ல காமிக்கிறது? அதுக்கு தான் be verb தேவைப்படுது. இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணனும் அப்படினா சப்ஜெக்ட்டும் வெர்பும் தேவைப்படும். சப்ஜெக்ட்ல என்னன்னு பார்க்கலாமா? I நான், we நாங்கள், you நீ இல்ல நீங்களும் சொல்லலாம். they அவர்கள், he அவன், she அவள், it அது. names அப்படினா பெயர்கள். இது எல்லாம் தான் வந்து சப்ஜெக்ட் சொல்றோம். அடுத்து verb. verbல ரெண்டு இருக்கு. ஒன்னு action verbs, இன்னொன்னு be verbs. action verb அப்படினா நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோமோ அதுதான் action verb. for example play, eat எல்லாம் நிறைய சொல்லலாம். be verb அப்படினா நாம என்னவா இருக்கோம், இருக்கிற நிறைய குறிக்கிறது. இந்த சப்ஜெக்ட் எங்களுக்கு பிரசன்ட்டா, பாஸ்டா, ஃபியூச்சரா, அதுக்கு be verb தேவை. இப்போ நாம be verbs எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். present tense I am, he is, she is, it is, they are, you are, we are. names க்கு சிங்கிளா இருந்துச்சுனா is வரும், plural இருந்துச்சுனா are வரும். next past. I was, he was, she was, it was, they were, you were, we were. names க்கு சிங்கிளா இருந்துச்சுனா was வரும், ப்ளூரலா இருந்துச்சுனா were வரும். நெக்ஸ்ட் நாம ஃபியூச்சர்ஸ் பார்க்க போறோம். இதுல எல்லாத்துக்குமே will be தான் வரும். be verb present, past, futures எங்கெல்லாம் யூஸ் பண்ணனும் தெரிஞ்சுக்கணுமா? இப்போ நாம சென்டென்ஸ் ஈஸியா மேக் பண்ண முடியும். அவன் டாக்டரா இருக்கிறான், அத வந்து நாம எப்படி பிரசன்ட்ல எழுதலாம்னு பார்க்கலாமா? doctor, he is a doctor. இதுவே நாம past tenseல எப்படி சொன்னா he was a doctor. இதே futureல சொன்னா he will be doctor. இதுதான் நமக்கு எல்லாம் நான் இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிருக்கணும், அதெல்லாம் நமக்கு be verb. இதெல்லாம் தான் பிரசன்ட்டா, பாஸ்டா, ஃபியூச்சர் குறிக்குது. இப்போ நாம ஹாப்பியா இருக்கிறத எப்படி பிரசன்ட்ல எழுதலாம்னு பார்க்கலாமா? I am happy அப்பனா நான் ஹாப்பியா இருக்கேன், இது வந்து பிரசன்ட். பாஸ்ட்ல எப்படி எழுதலாம்னு பார்க்கலாமா?
ஹாப்பியா இருந்தேன். இது past. ஃபியூச்சர்ல எப்படி சொல்லலாம்? I will be happy. நான் ஹாப்பியா இருப்பேன். இது வந்து ஃபியூச்சர்ஸ். இந்த be verbs இல்லனா நீங்க பேசுற சென்டென்ஸ் பிரசன்ட்டா, பாஸ்டா, ஃபியூச்சரா தெரியாது. சோ be verb ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நாம சப்ஜெக்ட் டு verb தெரிஞ்சுட்டோம். அதனால நம்மளால சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். இதே நாம நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். இங்க I am happy இருக்கு. இது நெகட்டிவ் சென்டென்ஸ் என்ன சொல்லலாம்? I am not happy. இப்போ நாம excited, tired, nervous இதுக்கெல்லாம் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாமா? Excited. I am excited. He is excited. She is excited. They are excited. We are excited. You are excited. இதே நம்ம நெகட்டிவ்ல சொன்னா I am not excited. He is not excited. She is not excited. You are not excited. They are not excited. We are not excited. இதே மாதிரி tired. இதை எப்படி சொல்ல? சோர்வா இருக்கிறது. I am tired. He is tired. She is tired. They are tired. We are tired. You are tired. இதே நெகட்டிவ்ல சொன்னா you are not tired. We are not tired. They are not tired. You are not tired. I am not tired. Nervous அப்படினா பதட்டமா இருக்கிறது. He is nervous. She is nervous. You are nervous. I am nervous. They are nervous. We are nervous. இதே நம்ம நெகட்டிவ்ல சொன்னா you are not nervous. He is not nervous. She is not nervous. They are not nervous. We are not nervous.